வசனம் 3 நிமிஷத்துல முடிக்கிறாருன்னா அவருக்கு நீங்க ஆட்சியை கொடுக்கறதுக்கு முன்னாடியே 3 நிமிஷத்துல முடிக்கிறாரு. ஆட்சியை கொடுத்து பாருங்க, அவர் உங்க வரலாறையே திருப்பி போட்டு இன்னும் நிறைய பேசுவாருங்க. அவர் சின்னதா பேசுறாரு, டைலாக்க பேசுறாருன்னா அவரை எடை போடாதீங்க. சொல்றாரு இல்ல அவன் என்ன வசனம் பேசுறான்னு. சீமான் யாருங்க? இத்தனை நாள் ஆட்சியில அவருக்கே வர முடியல. இவரை பத்தி என்ன சொல்றாரு? இவரை பார்த்து பயப்படுறாரு இல்ல சீமான் எல்லாம். எப்படி பயப்படுறாரு? முன்னாடி பேச சொல்லுங்க. முன்னாடி இவரை மாதிரி எல்லாமே நடத்தி காட்ட சொல்லுங்க. இத்தனை கூட்டம் வருது இல்ல, அவருக்கு வர சொல்லுங்க பாப்பா கூட்டத்தை. அங்கங்க மூல முறையில கூட்டம் கூட்ட அவரை கூட்ட சொல்லுங்க பாக்கலாம். சும்மா வாய் இருக்குன்னு பேசக்கூடாது. விஜய் தான் வருவாரு, எங்க அண்ணன் தான் வருவாரு. உங்களால முடிஞ்சதா பாத்துக்கோங்க. எவ்வளவு இடையூறு செய்றீங்களோ செஞ்சுக்கோங்க. அவரை அடிச்சுக்கறாங்க இந்த இளைஞர்கள்லாம். நீங்க என்னத்தை செஞ்சு இந்த ஆட்சியில அவங்களுக்கு கொடுத்தீங்க? ஆனா எங்க அண்ணன் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்பாரு. இந்த இளைஞர்கள் அத்தனை பேர்த்தையும் அவர் கைவிட மாட்டாரு. அவர் தூக்கி தலை நிமித்துவாரு. அவரை இளைஞர்கள் அத்தனை பேரும், இந்த மக்கள் அத்தனை பேரும் அவரை தலை குனியாம நீங்க சிஎம் பதவியில உட்கார அவர் நிற்பாரு. நமக்காக எல்லாமே செய்வாரு. விஜய் அண்ணா உங்களுக்காக இந்த மக்கள் அனைவரும் இருக்கோம். நீங்க எதுக்கும் கலங்காதீங்க. எவன் என்ன வேணா பேசட்டும், பத்தி கவலையே படாதீங்க.